போன நான் முதலா என 10 மாதம் சுமந்து என 10 ஈன்றெடுத்து என் மாதா போன நாள் முதலா எனக்கு மாறி அழிக்காச்சு என் மனக்குறைய சிக்காச்சு அண்ணா எனக்கு நீல கலர் வெத்து போட்டிய நான் பாவிடா நான் பரதேசி பாவிடாண்ணா எனக்கு நின்னறியும் ஊதுவத்தி எனக்கு நின்னறியும் ஊதுவத்திய எங்க பெத்த அப்பா எங்க அப்பா இல்லாத நாளையிலே நாங்க நின்று எரியறப்பா நாங்க நில கொலைஞ்சி நிக்கிறப்பா ஓ எங்க அப்பா எங்களுக்கு பச்சை கலர் வெத்து போட்டிய ஓ எங்களை பொண்ணு புள்ளன்னு பெத்த அப்பா எங்களுக்கு பச்சரியும் முதுவத்தி பச்சரியும் முதுவத்தி இன்னைக்கு நாங்க பத்தி எரியறப்பா நாங்க பாவ மாட்ட அள்ளிங்க நாங்க பரதேசி அள்ளிங்க நாங்க பத்தி எரியறப்பா நாங்க பத கொலைஞ்சு நிக்கிறப்பா எப்பா எனக்கு சுடுகாட்டு மண் எடுத்து எனக்கு சுருளி வச்சு தாலி செஞ்சு எம்மா இன்னைக்கு நான் சுருக்கா அரப்பனே நம்ம சுருக்கா அரப்பனே நம்மளுக்கு ஒரு சூதுகாரு சொல்லலாமா நம்மளுக்கு ஒரு சூதுகாரு சொல்லலாமா எம்மா எனக்கு வயக்காட்டு மண் எடுத்து நம்ம பாருங்க நமக்கு வழக்கி வச்சு தாலி செஞ்சு வழக்கி வச்சு தாலி செஞ்சு இன்னைக்கு நம்ம வயசுல அரப்பனே நம்ம வயசுல அரப்பனே நமக்கு ஒரு வயது சொல்லலம்மா இந்த வயசுல நான் பொட்டு இருந்து பூ இருந்து நான் பாவி நான் விதவி கோலத்திலே நான் பாவி நிக்கணுமா ஏன் ராஜா நான் எப்படி இனிமேல வாழ போறேன் ராஜா எங்களை யாரு கையில புத்தி குத்துரு போனேன் சீமா நாங்க அனாதையா நின்னுட்டோண்டா நாங்க பாவிங்க நாங்க ஒதுங்கி நிக்கிறேன்டா எங்களுக்கு காண மகன பூவே உயர தேடி மாளிகிட்ட ராஜா எனக்கு காசேரு மல்லிகை பூவே இன்னைக்கு காலையில வந்து பாரு எங்க அழகு பெருத்த எங்க சீமானே இந்த கண்ணி திருமுகத்தே எங்களுக்கு கணவர் இல்ல சஞ்சலத்தே எங்களுக்கு மான மகன பூவே ஓயா ராஜா என்ன ஒரு சொல்லாத ராஜா என்ன சீன சொன்னாலே தெரியாது சீமா எங்களை ஈரம்பு அண்டாம எங்களை தும்பு சேராம எங்களை பாடுபட்டு வளர்த்த ராஜா எங்களுக்கு மான மகடம் பூவே எங்களுக்கு அரசேரு மல்லிகை பூவே இன்னைக்கு மாலையில வந்து பாருங்க எம்மா இந்த மங்க திருமுகத்தே என் மன்னர் இல்ல சஞ்சலத்தே அண்ணா இந்த தங்க கொடுமைய பாரு அண்ணா 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 இந்த பாவி நிலைமையை பாருங்கள் அண்ணா யாரால என்ன நேரம் குறையமா அண்ணா அந்த காலி வர மாலை நான் பட்ட துன்பம் போதும் அண்ணா
இந்த பாலிக்கு வந்த கொடுமையை பார்த்தீர்களா அண்ணா? தங்கா நான் எதற்காக அண்ணா பெண்ணாக பிறக்க வேண்டும் அண்ணா? தங்கா எப்படி என்றால் உன்னுடைய மைத்துனா விளங்கக்கூடிய அர்ஜுன பெருமானும் பாதாளோகம் செல்கின்றார். அந்த பாதாள அரக்கனை அடித்து நவதானியமும் பஞ்சமல தீர்த்தம் கொண்டு வரேன். சுவாமி நீங்க தன்னம் தனிமையாக போக வேண்டாம், எங்க அண்ணனை அழைத்து செல்லுங்கள் நான் தெரிவித்தேன். இதுல என்ன தப்பு இருக்குதுன்னா? தப்பு இல்ல தங்கா. அப்படி ஒன்னன் ஆடு வைத்தவன் மாடு வைத்தவன் மத்தால் அடிப்பட்டவன் இடையன் மணியன் ஜாதியில் கீழ் ஜாதி என்று உங்களை தரக்குறைவாக பேசினார் அண்ணா. அது மட்டும் நான் கேட்டோம். நானோ ஒரு தவறு செய்திருக்கின்றேன். விடியற் காலை 5 மணிக்குள்ளாக என் அண்ணனுடைய பாதத்தில் விழுந்து பூஜை புனஸ்காரம் செய்து அவருடைய துணை கொண்டே நீங்கள் போவீர் என்று சத்தியம் செய்திருக்கிறேன். அண்ணா என் சத்தியத்தை காப்பாற்றணும். அப்படி ஆகட்டும். என் மாங்கலத்துக்கு எந்த ஒரு பங்கம் வரக்கூடாது, என் கணவருக்கு எந்த ஒரு தீங்கு வரக்கூடாது. நான் செய்த சத்தியத்தை நீங்க தான் காப்பாற்றணும். காப்பாற்றுகிறேன். அப்படி அதோ சென்று கொண்டிருக்கின்றான் என்னுடைய மைத்துனன். நான் மோகுடி அவதாரம் இந்த உருவத்தில் போனால் என்னை மதிக்க மாட்டான். நான் மோகுடி அவதாரம் எடுத்து அவனை மானபக்கம் செய்ய வேண்டும். புறப்பட்டு வா, போகலாம். இதுவெல்லாம் பெண்ணு என் மைத்திரனை பங்கம் செய்ய நான் பெண் ஆதாரம் கொண்டு அவர் எங்க சென்று போனார்? யாரையா போனவரே?
ஆசைக்கு நீதானே அன்புக்கு நாளானே என்னோட நித்தியது. தூக்க முடியாது போட பையா அந்த பேர் சரியா தூக்க முடியாது. இருந்தாலும் சில என்பது ஒண்ணு கருப்பாகணும் ஒண்ணு வெள்ளையாகணும். ஆமா இப்பேற்பட்ட சிலையை நான் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது. மர்மம் இருக்கிறது. சிலை எப்படி இருக்கும்? என் பாடி கருப்பா இருக்கும், என் பாடி சிவப்பா இருக்கும். சிலைன்னா ஒண்ணு கருப்பா இருக்கும், இல்லைன்னா வெள்ளையா இருக்கும். இந்த நேரத்தை பார்த்தாயா இந்த சிலை எவ்வளவு என்ன அழகா இருக்குது பாத்தியா? என்ன கடல் இருக்குது? இவள் பச்சை நீரோ